நம்மை ஜெயம் கொள்ளாமல் இருப்பதற்கு அவர் சிலுவையில் நமக்காக பாடுபட்டார். நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும்போது அது நெருப்பில் யாரும் செல்ல முடியாது. அதே போலதான் நம் வாழ்வில் ஆவியானவா இருக்கும்போது எந்த பிசாசும் நம்மை நெருங்க முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே சிலுவையில் பிசாசை அவர் முடிவெடுத்துள்ளார். நமக்காக, நம் குடும்பத்திற்காக, நம் வீட்டு பிள்ளைகளுக்காக பெற்றோர் ஜாக்கிரதையாய் இருந்து ஜெபத்துறையாய் இருக்கும்போது எந்த பிள்ளையையும் பிசாசு தொட முடியாது. ஏனென்றால் பிசாசுக்கு எதிர்த்திரல்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் அதிகாரத்தை சிலுவையில் முடித்தார். அன்பானவர்களே, இந்த நாளில் முடிந்தது என்று இயேசு சொன்ன வார்த்தையை நாம் 3 காரியங்களை சிந்தித்தோம். பிதாவை பார்த்து நான் செய்யும்படி நீ எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று சொல்கிறார். நம்மை பார்த்து உன் அக்கிரமங்கள், உன் துன்பங்கள், உன் துயரங்கள் இன்றோடு முடிந்தது என்று நாம் இயேசு சொல்கிறார். 3ஆவதாக உன் அதிகாரம் முடிந்தது என்று பிசாசை நோக்கி சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சோர்ந்து போவார்கள். நமக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அவர் நமக்கு துணையாக இருப்பாராக. ஆமென். ஒரு நிமிடம்